பகுதியிலே இருசக்கர வாகனங்கள் வந்து சரிவராக நிறுத்தப்படவில்லை. அதனால எல்லாம் ஒழுங்காக நிறுத்தினீங்கன்னா இன்னும் நிறைய வாகனம் வரும். அதனால வந்து அவங்களுக்கும் சிரமம் இருக்கும். அதனால யாரெல்லாம் வாகனங்களை வந்து ஸ்ட்ரீட்ல எடுக்கிறதுக்கு எடுத்து கொஞ்சம் ஓரமாக கேட்டு வருகிறேன். நாம் கண்களை மொழி வரைகளை தாழ்த்தி வேண்டிக் கொள்வோம். அனைத்தார்கள் உறுதியை நம்பி நிறைவா இப்பொழுதும் இந்த ஓய்வு நாட்களை மொழியிலே எங்களை ஒவ்வொருவராக பேர் பேராக ஒரு தரத்திலே ஒப்புக்கொள்கின்றோம். இப்பொழுதும் நாங்கள் 20 ஆண்டுகளை கடந்து 23ஆம் ஆண்டு இந்த ஆலயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு கூட்டத்தாண்டையும் உங்கள் கருத்திலே ஒப்புக்கொள்கிறோம். இத்தனை ஆண்டுகாலம் எங்களை வழிநடத்தி வந்ததற்காக நன்றிகளை கிடைக்கிறோம். தொடர்ந்து ஒரு நாட்களிலும் அதே ஆசீர்வாதங்களினால் எங்களை நிரப்பிகளை வழிநடத்த வேண்டும் செய்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு சாட்சி பகிர்கின்ற குடும்பங்களாக திகழ எங்களை நீர் வழிநடத்த வேண்டும் என்று வேண்டும் செய்கின்றோம். சுவாமி, இப்பொழுதும் இந்த விசேஷமான நாட்களிலே நாங்கள் வாழ்கின்ற பாடல் வாசிக்கின்ற ஒரு திருவசன கேட்கின்ற ஒரு வார்த்தை அனைவரும் உங்கள் விருப்பங்களிலே ஒருவரை எங்களை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று வேண்டும் செய்கிறோம். இப்பொழுதும் ஒரு வார்த்தை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் ஐயனையும் ஒரு குடும்பத்தாரையும் உங்கள் கருத்தில் ஒப்புக்கின்றோம். அவர்கள் செய்கின்ற ஊழியர் பணிகளையும் அவர்களுடன் ஊழல்களுக்கு பாதுகாத்து வழங்க வேண்டும் என்று வேண்டும் செய்கிறோம். இப்பொழுதும் இந்த ஆண்டுகளுக்கு சிறப்பு வருகை தந்திருக்கும் ஒவ்வொரு ஆயுதத்தை கொண்டு வரப்போகின்ற ஆயுதங்களையும் அவர் குடும்பத்தாரையும் உங்கள் கருத்தில் கொடுக்கின்றோம். தொடர்ந்து இதை பாதுகாத்து ஆசீர்வதித்து தரப்படுத்தி வழங்க வேண்டும் என்று வேண்டும் செய்கிறோம். மீண்டுமாக எங்களையும் இந்த நலன்களையும் உங்கள் கருத்தில் ஒப்புக்கொள்கின்றோம். நீங்களே அவர்களின் தலைவராக இருந்து தொடர்ந்து எங்களை நிர்வகிக்க வேண்டும் என்று எங்களுடைய ரட்சகர் இயேசு கிறிஸ்துவிற்கு பெயரால் செய்கிறோம். எங்களால் தொடர்கிறோம். ஆமென். இந்த ஆராதனைக்கு தொடர்புள்ளதாக நாம் தொடர்ந்து நின்றவரை பாமாலையிலே 172வது பாமாலை, பாமாலையின் 172 சபையின் ஆசீர்வாதம் நன்மை கிறிஸ்துவின் என்ற பாமாலை அனைவரும் சேர்ந்து பார்ப்போம்.
இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் வளர்ந்திருக்கிற சர்வ கடவுளை நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் நட்பு கொள்ளவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாக மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் நீண்டதால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியிருக்க எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றுமில்லை. இவரது கற்பனையும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்கதரிசனமும் அடைந்திருக்கிறது என்பதே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி கொண்டிருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி செய்வதற்காக கடவுளுடைய கிருபை தேடி போல்வாதற்கு அமைதியாக அவன் நாமே சோதனை செய்வோம். நாம் நமது பாவங்களிலிருந்தும் முழு இருதயத்தோடு உண்மையாக மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகிதமாக இருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடக்கும் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சகல கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். நாம் அனைவரும் சேர்ந்து இந்த பொதுவான பாவத்தை எடுப்போம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாளர்களாகவும் பாவம் செய்தோம் என்ற அறிக்கை எடுக்கிறோம். துணையில் நடமான இறுதியில் நடத்துவதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி தீங்கிட்டு விலகவில்லை. நீங்கள் கிளம்புகிறோம். இயேசு கிறிஸ்துவனுக்கு நீங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்தாவின் நாடுகளை சுத்திகரிக்கிற மனசாட்சியை உயிர்ப்பித்ததும் உங்கள் பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இப்போது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக அவர்களுக்கு மன்னிக்கை செலுத்துவதற்கு கூறுகிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழர்கள் உண்மையான நடத்துவதை யாருக்கும் வழங்கப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாவம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு அழைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கேட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைந்து அவரை தந்தவர்களை உறவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மை எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராக இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதாரராய். ஆமென்.
உறுதியை நாம் பெற்று செல்வோம். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழர்கள் மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை கணிக்கிற அவருக்கும் பாவமன்னிப்பை நல்ல செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்தம் நமக்கு இறங்கி நமது பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்த வகையில் நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். எவருக்கு தோற்றம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அமர்கள் திருமலை பாடப்படுத்தி கேட்போம். வாசிக்கின்றே குறிக்கப்பட்ட முதலாம் வேதபாரம் யோபுவின் சரித்திரம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 12 முடிய. யோபு 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 12 முடிய. இப்பொழுதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாய பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று இவைகள் எல்லாவற்றினாலும் அறியாதவன் யார்? சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. வாயானது போஜனத்தை ருசி பார்ப்பது போல செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்ப்பதல்லவா? முதியோரிடத்தில் ஞானமும் வயது செல்வரிடத்தில் புத்தியும் இருக்குமாமே. படம் கேட்டது. வாசிக்கும்படி கொடுக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பாகத்தில் வெளிப்படுத்திய விசேஷம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 6 வரை. வெளிப்படுத்திய விசேஷம் 22ஆம் அதிகாரம் வசனம் 1 - பின்பு கழுங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதுக்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சந்தத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாழ்வார்கள். பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமானவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். பாடம் முடிந்தது. மாறி மாறி வாசிக்கப்படும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதம் 19. சங்கீதம் 19 வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை.
அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதை ஞானியாக்குவதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்கிறதினால் மிகுந்த பலன் உண்டு. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் ஞானமும் உமது சமூகத்தில் உறுதியாக இருக்கிறதாக. ஒன்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சுசேஷ வேதபாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 34 வரை. லூக்கா 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல். இன்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடைய பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. காலங்களை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் விலை போடுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளை ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் நிமிதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளையெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறுமந்தியே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் என்பதை வாசிக்கத்தில் உங்களப்பட்ட சுசேஷ பாடம் வாசித்தாயிற்று. நாம் நின்று
மீண்டுமாக பாமாலையிலே 171வது பாமாலை எண் 171 சபை எக்காலம் நிற்குமே என்ற பாமாலை அனைவரும் சேர்த்து பாடுவோம். Thank
விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நேரத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் கடவுள் திருப்பெயரால் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளிலும் விசேஷமாக நம்ம கடவுள் வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் அருள் திரு பிரபாகரன் சாரதி அவர்களையும் அவர்கள் துணைவியார் திருமதி மணிசெல்வி அவர்களையும் குரு முகிவாக்கம் குருசேகரத்தின் சார்பாகவும் செயலர் பொருள் சார்பாகவும் மற்றும் கமிட்டி அங்கத்தினர் சார்பாகவும் உங்கள் ஒவ்வொரு சார்பாகவும் வாழ்த்தை நான் வரவேற்கின்றேன். தொடர்ந்து நம் மத்தியிலே இந்த விசேஷமான நாளிலும் வந்திருக்கும் அருள் திரு பிரின்ஸ் குணகுமார் ஆயர் அவர்களையும் ஜூனியர் பிரின்ஸ் குணகுமார் அவர்களையும் மற்றும் குருகுல் லுத்தரன் தியாலஜி காலேஜில் 3ஆம் ஆண்டு படிக்கின்ற மாணவர்கள் திரு பிரவீன் மற்றும் திரு எல்வி மற்றும் திரு இமானுவேல் ஸ்டீபன் அவர்களையும் நான் குருசேகரத்தின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நான் வாழ்த்தை நான் வரவேற்கின்றேன். இப்பொழுது நம் மத்தியிலே வந்திருக்கும் அருள் திரு பிரபாகர் சாரதி அவர்கள் கடவுளுடைய வார்த்தையை நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் சார்பாகவும் நாங்கள் எங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அருமையான போதகர் அவர்களுக்கும் சபை பெரியவர்களுக்கும் கமிட்டி அங்கத்தினர்களுக்கும் சபை மூப்பர்களுக்கும் சபையில் இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் எங்கள் சார்பாக நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக நன்றி செலுத்தி உம்மை தோத்தரிக்கிறோம். காலைதோறும் உமது கிருபைகள் எங்களுக்கு புதியவைகள் ஆண்டவரே. இந்த ஆலய பிரதிஷ்டை தினத்திலே உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் நிற்கின்றோம். எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த பிரதிஷ்டை எங்களுக்காக, எங்கள் ஆலயத்திற்காக, எங்கள் குடும்பத்திற்காக, எங்கள் சபைக்காக நீர் ஏற்படுத்தி தந்திருக்கிறேன். எங்களோடு கூட பேசும் உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தாரும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக கடந்து செல்ல பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தரள வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். நீர் உம்முடைய கிருபையினாலே, நீர் உம்முடைய அன்பினாலே, நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களோடு கூட இடைப்படும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். கிருபை எங்களோடு கூட தங்கி இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை நேரத்திலேயும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த 20-21 ஆண்டுகள் மிகவும் போதுமானவராக கர்த்தர் இந்த திருச்சபைக்கு தம்முடைய கிருபையை விளங்க செய்திருக்கிறார். இன்றைக்கும் நன்றியுள்ள இதயத்தோடு நீங்கள் அனைவரும் நானுமாக இணைந்து கூடி வந்திருக்கின்றோம். வேதத்தில் 3 முக்கியமான பகுதிகளை மையமாக வைத்து மிகவும் வேகமாகவும் சுருக்கமாகவும் 3 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். யாராவது ஒரு வாசிக்கலாமா? எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் முடிய. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18லிருந்து 22 முடிய. நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடும்
நன்றி. இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆலயமாக எழுப்பப்படுகின்றீர்கள் என்கின்ற தலைப்பிலே இந்த திருச்சபை பிரதிஷ்டை தினத்திலே கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். புதிய ஏற்பாட்டிலே இந்த பகுதியையும் பழைய ஏற்பாட்டிலே 1 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்திலிருந்து 30வது வசனம் வரை இருக்கும் பகுதியையும், சங்கீதங்களின் புத்தகம் 100ஆம் சங்கீதத்தை மையமாக வைத்து இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தரின் செய்தியை நான் பகிர்ந்து கொள்ளட்டும். நீங்கள் பரிசுத்த ஆலயமாக எழுப்பப்பட்டு வருகின்றீர்கள். நீங்க வீட்டுக்கு போயிட்டு பதில் சொல்லிக்கீங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி, பரலோகத்திலே தேவாலயம் இருக்கின்றதா? இது பைபிள் குவிஸ் கிடையாது. வீட்டில் போயிட்டு நிதானமா வாசித்துக்குங்க. இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க மறுபடியும் வேதாகமத்தை வாசிக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னாலும் மறுபடியும் வேதாகமத்தை வாசிக்க வேண்டும். ஏதோ ஒரு வசனத்தை வெளியே எடுத்து விட்டால் அதற்கு முன்னும் பின்னும் இருக்கின்ற சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக இருக்கிறது. கிறிஸ்து அஸ்திவாரமாக இருக்கின்றார். கிறிஸ்து ஆலயமாக இருக்கின்றார். அந்த ஆலயத்தின் மதில்களாக கிறிஸ்துவை சொந்த இரட்சகர்களாக ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். The visible church is different from invisible church. The local church is different from universal church. இன்னைக்கு நாம இந்த நம்முடைய ஆலயத்திலே இணைக்கப்பட்டு பிரதிஷ்டையை கொண்டாடி வருகிறோம். ஆனால் வேதம் நமக்கு மிக தெளிவாக கற்றுத் தருகிறது, காணக்கூடாத ஆலயத்தில் அஸ்திவாரமாகிய இயேசுவின் மேலே நீங்கள் நானும் கட்டப்பட்டு கொண்டு வருகின்றோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லலாம் இல்லைங்களா? The dedication of church is, ஆரம்ப வரிகளாக சொல்லுகிறேன், the dedication of a church is அர்ப்பணிக்கப்படுகின்ற ஆலயத்தின் அர்த்தம் 4 விதத்தில் இருக்கிறது. புனிதப்படுத்துதல், consecration, பரிசுத்தமாக்கப்படுதல், permanently assigned to sacred use. மூன்றாவதாக தேவ பாதுகாப்புக்காக, divine protection. நான்காவது காரியம் தேவ பிரசன்னம், presence, godly presence upon it. நான் ஆலயத்தின் காரியங்களை இந்த கட்டிடத்தை வைத்தும் கட்டிடத்தின் மேல் இருக்கின்ற காரியத்தை சொல்லும் பொழுது உங்களை தயவாக கேட்டுக்கொள்வது, நீங்களே அந்த ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்ற அடிப்படை சத்தியத்திலே இந்த பகுதிகளை நீங்கள் உள்வைத்து பார்க்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். என்னுடைய தமிழ் புரியுது இல்லைங்களா? புரியுதா புரியலீங்களா? அப்போ சொல்லும் போது கொஞ்சம் ஆமா இல்லைன்னு தலையாட்டினா நான் சரியா பேசுறேன்னு எனக்கு தெரியும். இல்லைன்னா அந்த கேமராவும் நானும் ஒருத்தர் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கணும். 4 காரியங்கள், the dedication, அர்ப்பணிப்பு என்று சொல்லும் பொழுது அதை நாம் புனிதப்படுத்துகின்றோம். அது மாத்திரமல்ல, பரிசுத்தமாக்கும்படியாக நாம் முயற்சி செய்கிறோம். தேவனுடைய பாதுகாப்பிற்குள்ளாக கொண்டு வருகிறோம். தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ்ந்து வருகிறோம். இங்கு அமர்ந்திருக்கிற நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அப்படி இல்லைன்னு சொல்றது மட்டும் அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா இருக்கிறோம். அப்போ இந்த
சபை இப்படி இருக்கும் என்று சொன்னால் வேதத்தின் அடிப்படையில் இது ஒரு 2 மணி நேரம் பிரசங்கம். இட்ஸ் a kind of a Bible study. ஆனா நான் உங்களுக்கு அதனுடைய ஸ்கெலிட்டன் மாத்திரம் தான் சொல்லிக்கிட்டே போறேன். இதுல புனிதப்படுத்தும் பரிசுத்தமாக்கப்படும் தேவ பாதுகாப்பும் தேவனுடைய பிரசன்னமும் நம்மிலே நிறைந்து இருக்கும் பொழுது காணப்பட வேண்டிய காரியங்கள் நிலையான பலிபீடம், a permanent altar. பழைய ஏற்பாட்டின் அடிப்படையிலேயும் புதிய ஏற்பாட்டிலே எபிரேய புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற சத்தியத்தின் அடிப்படையிலேயும் உண்மையிலே சபையை கட்டுவேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் அடிப்படையிலேயும் அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்திலே 3000 பேர் திருமுழுக்கு எடுத்த பிறகு பரிசுத்த நகரமாகிய எருசலேமில் இருந்த தேவாலயம் தன்னுடைய இடத்திலேயே இருக்கும் பொழுது வீடுகள் தோறும் சபைகள் உருவாக்கப்பட்டது என்கின்ற சத்தியத்தின் அடிப்படையிலேயும் நிலையான ஒரு பலிபீடம் உங்களுக்கும் எனக்கும் தேவைப்படுகிறது. இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கையில் அந்த பலிபீடத்தின் அழகை, அருமையை, அவசியத்தை உணர்ந்து கொள்ளாமல் இருப்பதினால் தான் கட்டிடத்தை பிரதிஷ்டை செய்து அர்ப்பணித்து வெளியே சென்று விடுகிறோமே தவிர ஆலயத்திற்குள்ளாக என்னை நான் பலிபீடத்திலே வைக்கின்றேன் என்கின்ற சத்தியம் எங்கோ மறைந்து ஓடி ஒளிந்து விடுகிறது. லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற சத்தியத்தை வாசித்து பாருங்கள். பலிபீடத்திலே பலி எப்பொழுதும் இருக்க வேண்டும். பலிபீடத்திலே அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்திலே வைக்கப்பட்ட பலி சுத்தமாக எரிக்கப்பட்டு சாம்பலாய் மாற வேண்டும். சாம்பலை அகற்ற வேண்டும். முழுமையான சாம்பல் அதிகமாக வரும் பொழுது அந்த சாம்பலை பாளையத்திற்கு வெளியே கொட்ட வேண்டும். மறுபடியுமாக அக்கினி எரிந்து கொண்டிருப்பதை தவிர்க்காமல் இருக்க வேண்டும். The spiritual meaning in it, பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதல் இருக்கும் பொழுது அனுதினமும் நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்படுகின்ற காரியத்திலே வளர்ந்து கொண்டே இருப்போம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் ஒரு காலம் தரிசிக்க முடியாது. பலிபீடம் வாழ்க்கையிலே இருக்கிறதா? நேற்று வரை என்ன காரியத்தை இந்த பலிபீடத்திலே நான் தகனித்து விட்டு இந்த காலையிலே ஆலயத்திற்குள் வந்து ஆராதனையிலே நீ ஒருவரே சுகந்தமான பலியை முகர்ந்த the aroma of the sacrifice முகர்ந்தவராக என் மத்தியிலே ராஜாவாக வீற்றிருக்கிறீர் என்று சொல்லி ஆராதனை செய்ய முடிகின்றதா? சர்ச் டெடிகேஷன், அர்ப்பணிப்பு. நான் தேவனுடைய சபையின் அங்கத்தினனாக இருக்கிறேன். பலிபீடம் என் வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? பலிபீடம் அர்ப்பணிப்பை அதிகமாக அர்த்தத்தோடு என் வாழ்க்கையிலே வைத்து வாழ்கிறேனா? இரண்டாவது காரியம், the church must have a symbol of empty cross. வெறுமையான சிலுவை. நான் வட இந்தியாவில் சுமார் 25-30 வருடங்களுக்கு மேலாக இருந்துட்டேன். This is the 40th year. ஒரு மிஷனரியாக, போதகனாக, வேதத்தை கற்றுக் கொடுக்கின்றவனாக, ஊழியத்தை செய்கின்றவனாக, நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவில் 40 வருடங்கள் ஊழியத்திலே இணைந்து நானும் என் மனைவியும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய ஊர்ல மாத்திரமல்ல, வட இந்தியாவிலே சிலுவையை பார்த்தா உடனே அவன் முத்தம் போட்டுவான்.
வணக்கம் போட்டுருவான், தோத்திரம் போட்டுருவான். அவன் எதுக்கு செய்யறான்னு அவனுக்கு தெரியாது. ஒண்ணு அவனுக்கு தெரியும், அது கடவுளுடைய சிம்பல், சின்னம். இன்றைக்கும் அந்த சின்னத்திலே, சிலுவையிலே இயேசு தொங்கிக் கொண்டே இருப்பார் என்று சொன்னால், ஹோல்ட் ஆன், அவரை இன்னுமாக நீங்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக அறியவில்லை என்பது தான் அர்த்தம். எதற்காக நம்முடைய ஆலயத்திலே ஒரு சிலுவை வைத்திருக்கிறார்கள்? மரித்தேன், சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன், உலகத்தின் பாவத்தை நான் சுமந்து தீர்த்து விட்டேன். சிலுவை ஒரு அவமான சின்னம் என்று மற்றவர்கள் சொன்னாலும், சிலுவை ஒரு வெற்றியின் சின்னம். The symbol of triumph over death, the symbol of triumph over sin. பாவத்தின் மேலே, மரணத்தின் மேலே வெற்றி பெற்ற ஒரு சின்னம். Symbol of triumph over eternal separation from the Creator God. வானத்தையும் பூமியும் படைத்த கடவுளிடத்திலிருந்து நித்தியமாய் பிரித்தெடுத்த பாவத்தை நொறுக்கின இடம், வென்ற இடம். Symbol of victory over evil, symbol of reconciled relationship with the Father, symbol of eternal salvation. எழுதிக்கிட்டே போறாங்க, எழுதிக்கிட்டே போறோம். அந்த வெறுமையான சிலுவை கொலோசியர்ல மிக அழகாக இப்படி நமக்கு சொல்லி தருகிறது. வாசிக்கலாமா? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனம். எனக்கு ஒரு தேவனுடைய மனிதன் இந்த வசனத்தை இப்படியாக வாசிக்கும்படி கற்றுக் கொடுத்தார். பிரபாகர சாரதிக்கும் மணிசெல்விக்கும் எதிரடையாகவும் கட்டளைகளால் பிரபாகர சாரதிக்கும் மணிசெல்விக்கும் விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் பிரபாகர சாரதிக்கும் மணிசெல்விக்கும் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். உங்களுடைய பெயர் அந்த இடத்துல போட்டு வாசிச்சு பாருங்க. The medical science, என்னுடைய தொண்டை பகுதியிலே வந்த கேன்சரை வைத்து சொன்னது, நீங்கள் பேச மாட்டீர்கள். இங்க இருக்கிற டியூமரை எடுக்கும் போது இங்கு வருகிற சத்தமுள்ள அந்த வோக்கல் கார்ட், வாய்ஸ் பாக்ஸை எடுத்துருவோம், அதன் பிறகு நீங்க பேச முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் வியாதியை, வேதனையை, சாபத்தை, எல்லாவற்றையும் பாவத்தையும் நொறுக்கி போட்ட ஆண்டவர், வெற்றி சிறந்த ஆண்டவர் சொன்னார், நான் கதை சொல்லவில்லை. You will speak. இன்றைக்கு ஒரு மத்தியிலே சாட்சியாக இருக்கிறேன். அவர் வெற்றி சிறந்ததினால் தான் இந்த கேன்சர் என்னை ஒன்று செய்ய முடியவில்லை. 5 வருடத்துக்கு மேலாகிவிட்டது. சோதித்து பார்க்கும் பொழுது, ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு சோதித்து பார்த்த பொழுது டாக்டர் சொல்லுகிறார்கள், ரெவரண்ட் சாரதி, even there is no iota of example, a symptom of cancer. ஒரு சின்ன துளி கூட அந்த பகுதியில் இல்லை. ஹல்லேலூயா. அவர் வெற்றி சிறந்தார் என்றால் வெற்றி சிறந்தார் தான். பிரியமானவர்களே, அதனால தான் சொல்றேன், carry your cross daily. பெருமையான சிலுவையை பார்க்கும் பொழுது எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார், என் குடும்பத்திற்காக யாவையும் செய்து முடித்து விட்டார், என் மகனுக்காக, என் மகனுக்காக செய்து முடித்து விட்டார்,
என் பெற்றோர்களுக்காக பெரியவர்களுக்காக செய்து முடித்து விட்டார். என்னுடைய போதகருக்காக என் கமிட்டி மெம்பர்ஸ்க்காக செய்து முடித்து விட்டார். இதுதான் அந்த வெறுமையான சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்ததை கொண்டாடும் பிரதிஷ்டை தினம். இவைகளிலே காரணங்கள் இல்லை என்று சொன்னால் பிரதிஷ்டை பிரியாணியோடு கூட போயிடும். இது ஆத்ம சுத்திகரிப்பு. நான் நேற்று இரவில் இந்த கான்சிக்ரேஷன் என்ற வார்த்தையை மறுபடியும் அநேக காரியங்கள் ஐடியாஸ்ல பார்க்கும் பொழுது தமிழ்ல ரொம்ப எப்படிதான் இருக்குன்னு பார்த்தா, நம்ம பயன்படுத்தாத ஒரு வார்த்தை புனிதமாக்குதல். போய் வீட்டில் யோசித்து பாருங்க, இந்த புனிதமாக்குதல் என்ற வார்த்தையை டெய்லி யூஸ் பண்ண மாட்டோம். ஆமாவா இல்லைங்களா? டீச்சர்ஸ் இருப்பீங்க. இந்த சுத்தமான தமிழ் வார்த்தை இன்றைக்கு அர்த்தமுள்ளதா இருக்கிறது. The essence of church dedication is spiritual transformation. ஆவிக்குரிய மாறுதல் என்கின்ற பதத்தோடு கூட ஆன்மீக அர்ப்பணிப்பு என்கின்ற வார்த்தை ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இன்னைக்கு இங்க வந்திருக்கிறோமே டெடிகேஷனுக்கு, பிரதிஷ்டைக்கு. என் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஆன்மீக அர்ப்பணிப்பு எப்படி இருக்கிறது? ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனத்திலே பவுல் எழுதும்போது சொல்லுகின்றார், இந்த அர்ப்பணிப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுங்களா? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இந்த ஆராதனையில பராக்கிரமுள்ள தேவ பிரசன்னத்திலே தங்கிவிட இந்த காலை நேரத்திலே அழைக்கப்படுகிறோம். இது அறிமுக வார்த்தைகள். 3 பாயிண்ட் சொன்னேன், முடிச்சிருவேன் 10 நிமிஷத்துல. அப்படி நீங்கள நானும் ஆலயமாக கட்டப்பட்டு கொண்டு வருகின்றோம். பிரதிஷ்டை செய்யப்படுகிற இந்த நாளிலே நம்மை நாமே புனிதப்படுத்திக் கொள்ள முடியாததினாலே பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். அதுல சபை, சர்ச்சாக, ஆலயமாக, என்னையும் ஆலயமாக நான் பாவித்து சொல்லுகிறதிலே 7 காரியங்களை இந்த சபை, the church, me, இந்த திருச்சபையும் நானும் செய்யணும். 7 காரியம் என்ன? The 7 functions of the church. 1 ஆராதனை, 2 evangelism, 3 fellowship, 4 discipleship, 5 ministry, 6 prayer, 7 sacraments. பிரசங்கம் முடிச்ச பிறகு சர்ச்சுக்கு வராதவங்க வீட்டில் யாராவது 1-2 பேர் இருப்பாங்க. ஆமாவா இல்லைங்களா? மோஸ்ட்லி கொஞ்சம் ஆண் வர்க்கங்கள் அதுல மெஜாரிட்டியா இருப்பாங்க. நீ போயிட்டு வாமா, நீ ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கிட்டு வா, நான் இங்கிருந்தே இயேசுவை பார்த்துக்கிறேன்னு சொல்ற ஆட்கள் இருக்கிறாங்க. வீட்டுக்கு போனீங்கன்னா கேட்பாங்க, இன்னைக்கு என்ன பிரசங்க அப்படின்னு. நீங்க என்ன சொல்லுவீங்க? நல்லா பண்ணாரு. அப்படியா? என்னம்மா பிரசங்கம்? ரொம்ப நல்லா பண்ணாரு. எபேசிய பேசினாரு, பழைய ஏற்பாடு பேசினாரு, என்னென்னவோ பேசினாரு, நல்லா இருந்துச்சு. என்ன பேசினாரு? பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3 அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவத்துல ஒரு சிலர் மாத்திரம்தான் இதைத்தான் சொன்னான்னு சொல்லுவாங்களே தவிர எல்லாரும் போதகரை பார்த்து என்ன நல்லா பேசுறாரு, என்ன நல்லா பேசுறேன், அந்த கேட்டகரியில நான் இப்ப வரல. 7 காரியம் சொன்னேன். ஒரு 2 காரியத்தை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அது முதல்ல மட்டும் சொல்லிட்டீங்க. ஆராதனை, fellowship, evangelism, discipleship, ministry, prayer,
சாக்ரமெண்ட்ஸ். சுருக்கமா சொல்லிட்டோமா? ஆராதனை. வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. ஆராதனை அப்படின்னா அந்த காலத்துல கேக்குறீங்களா, பழைய ஏற்பாட்டுல ஆராதனை செய்யும் பொழுது வானத்திலிருந்து மேக ஸ்தம்பம், மேகம் இறங்குச்சா இல்லையா? சாலமன் ஜெபித்த பொழுது, ஆராதனை செய்த பொழுது ஆலயம் மகிமையின் மேகத்தினால் நிரம்பினது. ஆராதனை செய்யும் பொழுது தன் வஸ்திரங்கள் கலைந்து போனாலும் பரவாயில்லை, அவரை நான் துதித்து பாடுவேன் என்று நடனமாடி தாவீது துதித்தார். தம்புரோடும் வீணையோடும் யாழ் குடலோடும் ஆண்டவரை ஆராதிச்சாங்க. இன்னைக்கு கீழே இருந்து புகை வருது, புசு புசு வந்து பாட்டு பாடும்போது எதிர்றாங்க, குதிக்கிறாங்க, டங்கு 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 டங்குன்னு குதிக்கிறாங்க, கட்ட 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 கட்டான்னு கை தட்டுறீங்க, கை தட்டுறாங்க. ஒருத்தர் சொன்னாரு, ஆராதனை செய்யும் போது ஃபுல் பேண்ட் போட்டுட்டு தான் நல்லா இல்ல, 3-4 ஷார்ட்ஸ் போட்டுட்டு டான்ஸ் பாட்டு போன ஆராதனை போடணும். அவர்கிட்ட கேட்டாங்களா, ஏன் உங்க தெய்வம் உங்களை கேட்காத, இப்படிலாம் ஷார்ட்ஸ்ல இருக்கிறீங்க? என் தெய்வமே கேட்காதப்ப நீ ஏன் கேட்கிற? இதுதான் அவங்களோட இன்டர்பிரேஷன். ஒரு சீஃப் மினிஸ்டரையோ ஒரு கலெக்டரையோ போய் நீங்க பார்க்கும் போது ஆஃப்டர் ட்ரவுசர் போட்டு போய் பாருங்க, உங்களுக்கு இருக்கிற மரியாதை என்னன்னு அங்க தெரியும். ஆமாவா இல்லைங்களா? பரிசுத்தமான இடங்க. என் ஐயா வந்து மேல வந்து உட்காருங்க அப்படின்னா கொஞ்சம் உள்ளுக்குள்ள நடுக்கும், பயம். பரிசுத்தமான இடத்துல, கான்சென்ட்ரேட் பண்ணப்பட்ட இடத்துல அமர்வதற்கு தகுதியற்றவர். ஆலயத்தின் பிரதானமான திரைச்சீலை கிழிந்த பொழுது இயேசுவானவர் உள்ளே செல்வதற்கு முன்பாக அந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்ட பொழுது பிதாவானவர் பார்த்த முதல் காரியம் இயேசுவானவருடைய பரிசுத்த ரத்தம். பழைய ஏற்பாட்டிலே அதைத்தான் ஆசாரியர்கள் செய்தார்கள். அடிக்கப்பட்ட அந்த பலியின் ரத்தத்தை முதலாவதாக உள்ளே சென்று இரண்டாவதாகத்தான் கால்களை வைப்பார்கள். அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ள இடத்துல நீங்களும் நானும் பிரதிஷ்டை செய்து கொள்ள வந்திருக்கின்றோம். யோசபாத் 2 Chronicles 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 1-31. எதிரிகள் வந்து விட்டார்கள், அழிந்து போய்விடுவோம் என்கின்ற நிலைமை. அவன் செய்த ஒரே ஒரு காரியம் 18, 19, 20, 21 வசனங்களிலே கர்த்தரை துதிக்கும்படியான சேவையை அவன் ஆயத்தப்படுத்தி துதிகளோடு கூட சென்றான். கர்த்தர் அவனுக்காக யுத்தம் செய்தார். ஹல்லேலூயா. 40 வருஷத்துக்கு முன்னாடி பெரியவங்களை பார்த்து கேட்கிறேன், எங்க இருந்தீங்க? எப்படி இருந்தீங்க? இந்த ஊருக்கு வரும்பொழுது எப்படி இருந்தோம்? பாம்பேல இந்த கேள்வி கேட்டா ரொம்ப பேர் தலையாட்டினாங்க, கொஞ்சம் பேர் அழுதாங்க. தெருவில் இருக்கிற தகரத்தை நாங்க எடுத்து சேர்த்து வச்சு வித்த நாட்கள் உண்டு. வீடு வீடாக சென்று பழைய பேப்பரை வாங்கி நாங்க விற்ற நாட்கள் உண்டு. சின்ன சின்னதான வியாபாரம் ஐயா, சின்ன சின்னதான வியாபாரம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமையிலே மாத்திரம் தேவனை தேடுவதற்கு ஆலயத்திலே சென்று அந்த ஆற்றலே முழங்கால் படிட்டு, இயேசுவே இயேசுவே எங்களை பாரும், ஆசீர்வதியது இல்லைங்க, பாரும், நான் வந்திருக்கிறேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு சொன்னார் ஒரு அண்ணாச்சி, அண்ணே 3 கோடி ரூபாய் இந்த பில்டிங் 27 மாடி கட்டடத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். தகரத்தை எடுத்து வித்து கொண்டிருந்த, பேப்பர் வாங்கி அதை போல்டு பண்ணி வித்து கொண்டிருந்த, இயேசு என்னை உயர்த்தினார். சத்துரு உங்களுக்கு எதிராக வரும் பொழுது, உங்கள் பிள்ளைகளுக்கு எதிராக வரும் பொழுது, உங்கள் சரீரத்திற்கு எதிராக வரும் பொழுது அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கேன்சர் நேரத்தில் டாக்டர் சொன்னாங்க, நீங்க பேச மாட்டீங்கன்னு. ரேடியேஷன் ரூம்ல என்னை தனியாக விட்டு சென்று விடுவார்கள். அப்போது ஆண்டவரை பார்த்து கேட்பேன், இயேசுவே நீ எங்கே இருக்கின்றீர்?
35 ரேடியேஷன் நேரத்தில் சுமார் 8 முறை இந்த இயேசுவானவர் என்னுடைய ரேடியேஷன் டேபிள் பக்கத்திலேயே வந்து என்னோடு கூட பேசினார். பிரபு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உங்களோடு கூட இருக்கிறார். இந்த பிரதிஷ்டை தினத்திலே அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவரை ஆராதனை செய்யுங்க, நன்றி சொல்லி செய்யுங்க. 70 வயசாயிடுச்சா 80 வயசாயிடுச்சா ஈசி சேர்ல படுத்துக்கிட்டு எப்ப போன்னு சொல்லாத படிக்கு மீசையில கையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் இயேசு என்னை நடத்திருக்கிறார், என் பிள்ளையை வாழ வைத்திருக்கிறார், என்னை ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்த்திருக்கிறார். அம்மாமார்கள் முடி எடுத்து பார்த்துட்டு வெள்ளையாயிடுச்சு பார்ப்பாதீங்க, நரை மயிரானது மகிமை. எப்படி தெரியுமா? என் பிள்ளையை நான் முழங்காலிலே வளர்த்தேன். என் மகளுக்காக 4 மணி நேரம் நான் ஜெபத்திலே நின்று உபவாசத்தோடு என் கணவனுக்காக போராடினார். இன்றைக்கு வரை அவர் வெற்றி சிறந்தவராக என் குடும்பத்தை காப்பாற்றிருக்கிறார். அது தாங்க புனிதப்படுத்துகிற அர்த்தமுள்ள சர்ச் டெடிகேஷன். அப்படிப்பட்ட ஆராதனை செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க, பார்க்கிறவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க. ஓடி ஓடி போய் சொல்லாதீங்க, ஜெபத்தோடு செய்யுங்க. பெரிய மெசேஜ் இது. டைம் முடிஞ்சு போச்சு, சுருக்கமா சொல்லி முடிச்சது. அன்போடு கூட ஒருவரை ஒருவர் நேசிங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை. அவரை போய் நான் நேசிக்க முடியுமா அப்படின்னா நேசி அப்படின்னு வராண்டவர். மன்னிக்க முடியுமா? மன்னி. என் வாழ்க்கையில நான் அதைத்தான் செய்யணும். கேன்சர் நேரத்தில் எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, சாரதி forgive them. நானும் என் மனைவியும் கண்ணீரோடு ஜெபித்தோம், ஜெபத்தோடு மன்னித்தோம். இந்தியா தமிழ்நாட்டில் மிக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரனோடு சுமார் 5 மணி நேரம் உரையாடி கொண்டிருந்தோம். அண்ணன் சொன்னாங்க, பிரதர் just forgive them, மன்னிச்சிருங்க. மறுபடியும் இணைஞ்சு ஊழியம் செய்யலாம் அவசியம் இல்லை, நீங்க மன்னிச்சிருங்க. உங்க மனதில் அந்த பரிசுத்தம் இருக்கட்டும். எனக்கு விரோதமா ரொம்ப பேர் செய்தாங்க, மன்னிச்சிட்டேன், அதனாலதான் நான் ஊழியம் செய்ய முடியுது. அந்த அண்ணன் சொன்ன காரியம் இன்றைக்கு உங்களோடு கூட சொல்றேன். ஃபெலோஷிப், அது நாங்க புனிதப்படுத்துதல். ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல நட்புறவும் தோழமையும் ஊழியம் செய்வதிலும் ஜெபமும் இருக்க வேண்டும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி அடுத்த ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி நான் முடிச்சிடறேன். ஜெபம், நண்பர் சுவிசேஷம் ஜெபம் குழு ஜெபத்தின் அடிப்படையிலே 55 வருடங்களுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஜன்னல் சட்டங்களை பிடிச்சுக்கிட்டு அழுது தூத்துக்குடி கடற்கரையிலே முழங்கால் படியிட்டு பெரியமலை என்று சொல்லப்படுகிற தர்மபுரி பகுதியில் ஊழியக்காரர்களை அனுப்பி 10 வருடங்கள் ஜெபம் 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 என்று சொல்லி தேசத்திற்காக அழுது புலம்பினால்தான் டாக்டர் எம்எல் ஜபசிங் போன்றவர்கள் முழங்காலிலே நின்று எழுதின கருத்துள்ள தெய்வீக மிஷனரி தரிசன பாடல்கள், டாக்டர் சாம் கமலேசன் போன்றவர்கள் செய்த பிரசங்கங்கள், ஸ்டான்லி பிரின்ஸ் போன்ற அண்ணன்மார்கள் வாலிபர்கள் மத்தியிலே வைராகியமாய் பேசினார்கள். பி சாமையா மகாராஜா என்று சொல்லி சந்தியா மீட்டிங்கிலே தேசத்தின் தேவைகளை சொல்லி முழங்கினார்கள். பேட்ரிக் ஜாஷுவா முழங்காலிலே நின்றார். தன் மகனையே மிஷனரியாக அனுப்பி ஜார்க்கண்ட் மாநிலத்திலே எந்த ஒரு மலேரியா வியாதிக்கு விரோதமாய் போராடினார்களோ அதே மலேரியா வியாதியிலே 26 வயதில் அந்த மகனை மறிக்க ஒப்பு கொடுத்தவர். தியாகம் உள்ள இயக்கங்க. ஜெபம் மாத்திரம்தான். 1000 மணி நேரம் ஜெபம், 40 நாள் உபவாச ஜெபம், 3 நாள் உபவாச ஜெபம், ஜெபம் ஜெபம் ஜெபம். மணிசெல்வியின் மனைவியும் நானும் சந்தாலி மக்கள் மத்தியிலே 1991 வருடத்திலே சென்ற பொழுது சந்தாலி மொழியை படித்து கிராமம் கிராமமாக சென்று சுவிசேஷ ஊழியத்தை செய்து இரவு நேர கூட்டங்களுக்காக பெட்ரோல் சிலையை தலையிலே சுமந்து இயேசு திரைப்படத்தை காண்பிப்பதற்காக அந்த ஜெனரேட்டரை தோளிலே சுமந்து வழி இல்லாத பகுதியிலே காடுகளிலே மேடுகளிலே கணவன் மனைவியாக குழுவாக நடந்து
திரைப்படங்களை காண்பித்து அவர்களோடு கூட பேசி அவர்கள் மொழியிலே சுவிசேஷத்தை அறிவித்தோம். 1992 வருடம் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதியில 9 பேர் திருமுழுக்கு எடுத்தார்கள். ஆண்டவரை பார்த்து சொன்னேன், இவ்வளவு தூரம் தண்ணியில ஆத்துல நின்றுட்டு சொல்றேன், ஏசு சாமி இந்த 9, 8, 7 தான் எனக்கு வேலைக்கு ஆகாது, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறோம், ஜெபிக்கும்படி எழுதினோம். நூற்றுக்கணக்கான மக்களை தரும்படி ஜெபிங்கள், ஜெபக்குழுக்கள் ஜெபித்தார்கள், ஆலயத்திலே ஜெபித்தார்கள். 96 பேர், 100 பேர், 127 பேர் என்று வளர்ந்தது. எங்கள் ஊழியத்திலே நாங்கள் மாத்திரமே 3000 பேருக்கு அதிகமான மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்தோம். இன்றைக்கு திரும்பி பார்க்கும் பொழுது சந்தாலி ஜாதி மக்கள் மத்தியிலே மாத்திரம் 1,30,000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு 500 கிராமங்களிலே ஆராதனை செய்கிறார்கள் என்று சொன்னால் அது ஜெபத்தினுடைய பதில். ஹல்லேலூயா. ஜெபிங்க. நம்ம சபை எதுக்கு முன்னாடி இடம் இருக்குது? கட்டப்பட வேண்டும். எதுக்கு மேல இடம் இருக்குது? உயர கட்டப்பட வேண்டும். எங்கெங்கும் கடையம் என்று சொல்லப்படுகிற ஒரு சின்ன கிராமம், என் மனைவியோட ஊர். இம்மானுவேல் சர்ச் சின்னதா தான், இதோட கொஞ்சம் சின்னது ஒடுக்கிறது. இன்னைக்கு போய் பாருங்க, 3 கோடிக்கும் அதிகமாக செலவு பண்ணி பிரம்மாண்டமா கட்டி இருக்கிறாங்க. என்ன சொல்ல வர? ஜெபித்தால் தேவன் நமக்கு கொடுப்பார். அதுதாங்க புத்தி உள்ள ஆராதனை. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். ஆண்டவர் நம்மை துதிக்கும்படி அழைத்திருக்கிறார். வீட்டுக்கு போயிட்டு 100வது சங்கீதத்தை வாசிச்சீங்கன்னா அதுல நீங்க சொல்லலாம், நன்றி உள்ள இதயத்தோடு அவருடைய ஆலய பிரகாரங்களிலே வந்து அவரை துதித்துக் கொள்ளுங்கள். 84வது சங்கீதத்துல வாசிச்சீங்கன்னா கர்த்தருடைய ஆலயத்திலே வாசமாய் இருப்பது எத்தனை நன்மையும் இன்பமாய் இருக்கிறது. 30வது சங்கீதத்தை வாசித்தால் எதிராளிகள் எல்லாரும் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், ஆனால் ஆண்டவரே நான் மரண குழி வரைக்கும் போனேன், நீங்க தான் எல்லாம் செய்தீங்க. என்னுடைய பொன் பொருள் ஆஸ்தி அந்தஸ்து தாளந்து எல்லாம் உமக்காகத்தான். அதைத்தான் இந்த புனிதப்படுத்தும் பிரதிஷ்டை நாளிலே நம்மை பிரதிஷ்டப்படுத்தும் பொழுது ஸ்தோத்திரத்தோடு கூட ஆண்டவரிடத்தில் நாம் சொல்ல வேண்டிய காரியம் அஸ்திவாரம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? I will build my church. அதுக்கு தியாலஜிக்கல் மீனிங் ஏராளமா இருந்தாலும் சிம்பிளா உண்மை பேதுரு மேல மாத்திரம் இல்ல, உண்மையின் சபையை கட்டுவேன். நீ எனக்கு தேவை. பீட்டர், பேதுருவே ராத்திரி எல்லாம் மீன் பிடிச்சிய கிடைக்கல, நான் இந்த பக்கம் போட்டேன்ல கிடைச்சது இல்ல. பேதுரு 2 போட்டு நிறைய மீன் இருக்குது, கரையில நின்றுட்டு இப்ப அவர் பேதுருவை பார்க்கிறாரு. நீ சென்னைக்கு வரும் பொழுது எப்படி தெரியுமா? இப்போ நான் காலையில வரும்போது பார்த்தேன், அழகழகான வீடு, வித்தியாசமான கார், ஸ்டைல், எஜுகேஷன். உங்க பிள்ளைங்க நீங்க கழுத்தில் இருக்கிறது, பேங்க்ல இருக்கிறது, படிப்பு, அந்தஸ்து, கௌரவம். பேதுரு ஒரு மீன் இல்லாம வந்த 2 போட்டு நிறைய நான் கொடுத்துட்டேன். இந்த நெட்டை நீ கட்டிக்கிட்டு இருந்த விரிச்சு போடுன்னு நான் சொன்னேன். எங்க போடணும்னு கேட்கிற மாதிரி இருக்கும்போது ஆழத்துல போடுன்னு உனக்கு நான் டைரக்ஷன் காமிச்சேன். இப்ப எல்லாம் கிடைச்சிச்சுல்ல, ஃபாலோ மீ. கூட இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் செய்திருக்கேன், கேன் யூ ஃபாலோ மீ? என்னை நீ பின்பற்ற முடியுமா? பேதுரு ஒரு நிமிஷம் யோசித்தாரு. seashore, sand, boat, net, fish, father, brother, the blue sky, the waves, எல்லாத்தையும் படைத்தவரே கூப்பிடுறாரு, follow me. இந்த பிரதிஷ்டை தினத்துல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு,
என்னை பின்பற்று, என்னை பின்பற்று, நீ ஒரு நாள் வீணா போக மாட்டேன். 40 வருஷமா அந்த ஊழியம் செய்துட்டு இருக்கிறேன். பைபாஸ் சர்ஜரியிலிருந்து நான் ஆண்டவர் சுகமாக்கினேன். 5 இடத்துல அடைப்பு, பேச முடியாதுன்னாங்க. கேன்சர்ல இருந்து ஆண்டவர் சுகமாக்கினார். மலேரியாவில இருந்து ஆண்டவர் சுகமாக்கினார். டியூபர்குலோசிஸ் ஆண்டவர் சுகமாக்கினார். 40 வருஷம் ஊழியம் செய்துட்டு அவருக்கு வருமானம் சொல்றேன், ஒன்னும் செய்யல, இன்னும் கொஞ்ச நாள் ஆயுச கொடுங்க, உமக்காக நான் ஓடட்டும். அவர் சொல்றாரு, நான் உனக்கு வைத்திருக்கும் திட்டத்தை முடிக்கும் வரை என்னிடத்துல வரவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிற ஒரே ஒரு காரியம், இந்த பிரதிஷ்ட நாளில நீ எனக்காக எப்படி வாழ முடியும்? உன் பரிசுத்தம் எப்படி இருக்கும்? உன்னுடைய காணிக்கைகள் எப்படி இருக்கும்? உன்னுடைய ஜபங்கள் எப்படி இருக்கும்? உன்னுடைய ஜப வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீ செய்ய போகின்ற சின்ன சின்ன ஊழியங்கள் எப்படி இருக்கும்? எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவது, எத்தனை திருச்சபைகளை இந்த சபை கட்டி கொடுக்க போகிறது. உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக, உனக்கு கொடுத்த சம்பத்துகளின் மூலமாக எத்தனை திருச்சபைகள் கட்டப்படும். எத்தனை பேர் போதகரையா பைபிள் ஸ்டடின்னு சொன்னார்னா 50 பேராவது வந்து கூடி பைபிளை தெசலோனிக்கேயில் இருக்கிறவர்களை காட்டிலும் சிறப்பாய் பைபிளை கற்றுக்கொள்வதற்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம். இந்த ஆல்டர்ல நல்ல அழகான குஷன் முழங்கால் போட்டு எத்தனை பேர் ஜெபிக்க முடியும்? பாளையங்கோட்டையிலிருந்து 17வது கிலோமீட்டர்ல ஒரு கிராமம், நானும் என் மனைவி சில பேர் போயிருந்தோம். அந்த கிராமத்துல 100 நாள் வேலை திட்டத்துக்கு காலையில போறவங்க ஆலயத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டு முழங்கால் போட்டுட்டு ஜோம் பண்ணிட்டு போவாங்களாம். அங்க ஒரு அம்மா என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, ஐயா இந்த நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவிலிருந்து ஜப கடிதம் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. காலையில 4 மணிக்கு நாங்க ஜோம் பண்ணும்போது ஜப குறிப்பு எதுக்கு ஜபிக்கணும்னு தெரியல, கொஞ்சம் ஒழுங்கா அனுப்ப சொல்லுங்க, அனைக்கு ஒரு புத்தகத்தை அனுப்பி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, ஐயா ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஆலயத்துக்குள்ள போயிட்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து, எத்தனை பேரையா இந்த ஆலயத்துல சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கி இருக்கணும்? நான் செய்திருக்கிறையா, கடப்பால போய் ஒரு சர்ச்சில் சாஷ்டாங்கமா விழுந்து அழுது, இந்த பகுதி எனக்கு தாரும். தேலாபோன் கிரிஜா ஓடான்னு சொல்லுகிற ஒரு மண் குடிசையை ஆண்டவருக்காக சந்தாலி மக்கள் மத்தியில கட்டுங்க பொழுது அதை பிரதிஷ்டை செய்கிற நாளில சாஷ்டாங்கமா இந்த ஆற்றுக்கு முன்னாடி விழுந்து, இயேசுவே சந்தாலி மக்களை எனக்கு தாரும், சபைகளை எனக்கு தாரும் என்று சொல்லி சொல்லிட்டோம். அண்ணா தன் குழந்தைக்காக விழுந்து கடந்து சொல்லிட்டார். பெரிய மாணவர்களே, இந்த பிரதிஷ்டை நாட்கள்ல, இந்த ஆலய பிரதிஷ்டை நாட்கள்ல புத்தியுள்ள ஆராதனையை செய்வதற்கு, திருச்சபையாக அவருடைய சமூகத்துல விழுந்து கடந்து செபிப்பதற்கு, நம்மை நாமே புனிதப்படுத்திக் கொள்வதற்கு, நம்மை நாமே பரிசுத்தமாக்கப்பட முடியாததினால அவர் நம்மை பரிசுத்தமாக்க இடம் கொடுத்து தேவனுடைய பாதுகாப்பிலே, தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ்வோம். இந்த திருச்சபை ஒரு மிஷனரி திருச்சபையாக செபிக்கட்டும். இந்த திருச்சபை செபிக்கும் திருச்சபையாக மாற்றட்டும். இந்த திருச்சபை இயேசுவுக்காக ஊழியக்காரர்களை அனுப்பி தரும், ஊழியத்தை தாங்கும் திருச்சபையாய் மாறட்டும். இந்த திருச்சபை வேதத்தை மையமாக வைத்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த கட்டிடத்திலிருந்து ஆயிரக்கணக்கான ஜப விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் திருச்சபையாக மாறட்டும். கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக சிஎம்சிக்கு போகும்போது சாப்பல்ல வெளியே நின்று அந்த காணிக்கைப்பட்டி பக்கத்துல சின்ன ஜபம் செய்வேன். ஏசப்பா பிரபு வந்திருக்க, பிரபு வந்திருக்க. எனக்கு ஆண்டவர் உணர்த்தது என்ன தெரியுமா? இயேசுவை அறியாத பங்காளி இன மக்கள், பங்களாதேஷ்ல வந்த மக்கள் அந்த இடத்துல
அந்த சிலுவைக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து அழுது என்ன வேண்டிப்பாங்கன்னு தெரியாது. சாமி சொன்னார் என்கிட்ட, பார்த்தியா லட்சக்கணக்கான ஜெப விண்ணப்பங்கள் இந்த இடத்திலிருந்து என்னுடைய சமூகத்தில் வந்திருக்கிறது, உன் விண்ணப்பத்தை நான் தள்ள மாட்டேன். அவர் என்னை சுகமாக்கினதுனால இன்றைக்கு உங்கள் மத்தியிலே சாட்சியாக இருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த ஆலய பிரதிஷ்டை தினத்திலே நம்மை நாமே பிரதிஷ்டை செய்வோம். தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்களை திருக்கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிரதிஷ்டையிலே ஆலய கட்டிடத்தில் ஆலய பிரகாரங்களை, ஆலய பொருட்களை, ஆலயத்தில் இருக்கிற விசுவாசிகளை, எங்களையே நாங்கள் உம்முடைய திருச்சபைக்கு அர்ப்பணம் செய்கிறோம். எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறோம். இந்த 21வது வருடம் எங்களுக்கு ஒரு புத்தியுள்ள ஆராதனை கற்றுக் கொடுத்து இதன் முடிவிலே நாங்கள் வந்து உம்மை ஸ்தோத்திரிக்கும் பொழுது, இம்மட்டும் காத்த தேவன் இனியும் காக்க வல்லவர் என்று சொல்லி நன்றியோடு உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க கிருபைகளை தாரும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கடவுளுடைய வார்த்தை கேட்க நாம் அனைவரும் எழுந்து நமது விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். நாம் அனைவரும் சேர்ந்து நெசிய விசுவாச பிரமாணத்தை எடுப்போம். வார்த்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவருமாய் இருக்கிற பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கத்தகமாய் தேவனுடைய ஒரே குமாரனுமாய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்கள் உண்டாவதற்கு முன்பே நமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர். தேவத்தில் தேவனானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமணத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் அவதரித்து மனிதரானார். நமக்காக பொதுப்பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறிவுண்டு பாடலுக்கு அலங்காரம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்து எழுந்தார். பரமணத்துக்கே பிதாவின் வலது பாசத்தில் வீட்டிருக்கிறார். உயிர்களையும் மனிதர்களும் நியாயத்திற்கு மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. அக்கரமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவையும் குமாரனுக்கு புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோற்கடிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக ஒரு தருவனாக இருக்கிற பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பருவன அப்போஸ்தலர் திருச்சபை என்று விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்புக்கு நினைக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிலே அனைத்தோடு முற்றெழுதலும் மகிமைக்குரிய ஜீவனும் முன்னேற்ற காத்திருக்கின்றேன். ஆமென். அவர்கள் திருச்சபைக்கான அறிவிப்புகள் வாசிக்கப்படும். CSI பிஷப் டேவிட் செல்லப்பா 21ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி நடைபெறும் சிறப்பு ஆராதனையில் பங்கேற்கும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நமது அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக இன்று நம் மத்தியில் வந்து ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொண்ட அருள் திரு பிரபாகர் சாரதி அவர்களையும் அவர்களது துணைவியாரையும் வரவேற்கிறோம். இந்த ஆராதனையை நடத்தி கொடுத்து நமக்கு கம்யூனியனும் வழங்க இருக்கும் நமது ஆயர் திரு அருள் திரு வசந்த் பெவிலியன் அவர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். மூத்த ஆயர்கள் அருள் திரு பிரின்ஸ் பொன்னுகுமார், அருள் திரு ஜூலியட் பிரின்ஸ் அவர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம் மத்தியில் வந்திருக்கும் உதவி ஆயர்கள் அருள் திரு பிரவீன், அருள் திரு எட்வின் அவர்களையும் வரவேற்கிறோம். இன்று ஆராதனை பரிசுத்த நற்கருணை ஆராதனையாக நடைபெறும். ஆராதனை முடிந்தவுடன் வந்திருக்கும் அனைவருக்கும் ஸ்நாக்ஸ் ஆலயத்தின் முன்புறத்தில் ஒழுங்கு செய்துள்ளோம். 2 கவுண்டர்களாக வைத்துள்ளோம். ஒரு 15-20 நிமிடத்திற்குள் ஸ்நாக்ஸ் அருந்திவிட்டு ஆலயத்திற்குள் மீண்டும் அசம்பிள் ஆகுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆராதனை முடிந்த பிறகு நமது ஆண்டு விழா சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒரு 11:30 மணி அளவில் துவங்கும். அந்த நிகழ்ச்சிகள் முடிவடைந்த பின் அனைவருக்கும் அசன அன்பின் ஐக்கிய விருந்து ஆலயத்தின் மேற்புறத்தில் உள்ள ஹாலில் ஒழுங்கு செய்துள்ளோம்.
பொறுமை காத்து அனைவரும் இந்த ஐக்கிய விருந்தில் பங்கேற்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். மாடி ஏற முடியாத வெகு சில முதியவர்களுக்கு உங்கள் வலதுபுறத்தில் உள்ள இருக்கையில் ஒரு 12 இருக்கைகள் உணவு பரிமாறப்படும். மாடிப்படி ஏற முடியாதவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். டோக்கன்ஸ் வாங்கியுள்ளோர் உங்கள் டோக்கன்ஸை கொடுத்து உங்கள் பார்சல்களை வாங்கி செல்லுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆலயத்திற்கென்று இருக்கைகள் மற்றும் இந்த மைக் வாங்க ஸ்பான்சர்ஸ் கொடுத்த அனைத்து குடும்பங்களுக்கும் ஆலயத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் நேற்றைய தினத்தில் இந்த ஆலயத்தை சுத்திகரிக்கவும் மலர்களால் அலங்கரிக்கவும் உதவி செய்த அனைத்து ஆலயத்தின் அங்கத்தினர்களுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வார காணிக்கை விவரம் 24,050 ரூபாய் வங்கியில் செலுத்தப்பட்டுள்ளது. இன்று இன்டர்நேஷனல் ஃபாதர்ஸ் டே. அதனால் நமது ஆலயத்தில் உள்ள தகப்பன்மார்கள் யாவரும் ஒரு நிமிடம் உங்கள் இடத்தில் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆயர் அவர்களுக்காக ஒரு சிறிய சிறப்பு ஜெபம் ஏறெடுப்பார். நம் மத்தியிலே வந்திருக்கிறோம் ஆயர் திரு பிரின்ஸ் குமார் அவர்கள் ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராக இருந்து எங்களை பெறப்படுத்தி வைத்த வேண்டிய ஆண்டவரை சிந்திக்கின்றோம், தோத்தரிக்கின்றோம். அப்பா பிதாவே என்று உண்மை அழைக்கும்படியாக எங்களுக்கு போதித்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்த அருமையான குமாரனான இயேசு கிறிஸ்து நாமத்திலே துதிகளை நாங்கள் இருக்கின்றோம். ஒரு தந்தையை போல ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி வழிநடத்தி தேவக்காக நன்றி செலுத்துகின்றோம். தகப்பன் என்ற பொறுப்பிலே எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற கடமைகளை நாங்கள் நிறைவேற்றி தெரிவித்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். அவனமாக அன்பின் ஆண்டவரை நாங்கள் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற மக்களுக்கு முன் உதாரணமாக இருந்து அவர்களும் எங்கள் மூலமாக உங்களுடைய அன்பை ருசித்து பெற்றுக்கொண்டு தங்களுடைய தலைமுறைகளுக்கு படித்துக் கொடுக்க பெருமிதமாக வேண்டிக் கொள்ளலாம். அன்பின் ஆண்டவரை தந்தையாக இருந்து மூன்று உலகத்தையும் ஆண்டவரை ஸ்தாபித்து படைத்து காத்துக்கிறதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்களும் உங்களுடைய முயற்சி கொண்டுள்ள விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ளவும் பகிர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு கொடுக்கிற பொறுப்பே ஒவ்வொரு நான் வெளியேற்றம் தெரிவித்தாகும். எங்கள் இப்ப இயேசு கிறிஸ்துவ வேண்டிக் கொள்ளும் பரமபிதாவும். நன்றி ஐயா. வரும் வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் நமது சபையின் அங்கத்தினர்கள் 21/6 மிஸ்ஸஸ் சாரா பிருத்விகா, 23/6 பியட்ரிஸ் ஜெரீனா, 24/6 ஜெரமி பிரின்ஸ் எட்வர்ட், 24/6 ஆல்வின் ஜோஸ் லிவிங்ஸ்டன், 25/6 மிஸ்டர் மோன் குமார், 25/6 மிஸ்டர் SR ஐசக், 27/6 மிஸ்டர் G ராஜா சிங். திருமண நாள் காண்போம் 21/6 மிஸ்டர் ரோமியோ கிறிஸ்டி அண்ட் மிஸ்ஸஸ் உஷா மாலதி, 25/6 மிஸ்டர் S பிரவீன் ராஜ் and Dr. Stella Jennifer Isabella, 26/6 Mr. D. Windsor and Mrs. Mary Muthukumari. இவர்களை வாழ்த்தி நமது சபை பாடகர் குழுவினர் ஒரு சிறப்பு பாடல் பாடுவார். Amen.
பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் அனுசரிக்கிறவர்களுக்காக நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி வேண்டிக் கொள்வோம். அன்பினாலும் அருள்களினாலும் முடிசூட்டி வளர்த்தமை கலந்த கடவுளை, இப்பொழுதும் இந்த விசேஷமான நாளிலும் எங்களை ஒவ்வொருவராக பேர் பேராக ஒரு கருத்திலே மீண்டுமாக ஒப்புக்கொள்கின்றோம். விசேஷமாக பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் அனுசரிக்கின்றவர்களை இந்த கருத்திலே ஒப்புக்கொள்கின்றோம். அவர் வாழ்விலே இன்னொரு புதிய ஆண்டை இணைத்து சென்றதற்காக நன்றிகளை தெரிவிக்கின்றோம். அப்பா, தொடர்ந்து அவர்களை குடும்பத்திலும் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் தொடர்ந்து அவர்கள் பயணிக்க, தொடர்ந்து அவர்களை பாதுகாத்து தரப்படுத்தி வழங்க வேண்டும் என்று வேண்டல் செய்கின்றோம். மீண்டுமாக அவர்களை இடத்தில் ஒவ்வொருத்திலும் நீரை பொருட்படுத்திக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும், வழிநடத்தும் அநேக பிரச்சனை இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வேண்டல் செய்கிறோம் எங்கள் அன்புள்ள கடவுளே. ஆமென். அப்பம் பிக்குதல் பகுதிக்காக நாம் அனைவரும் எழுத நிற்போம். இதோ சகோதர சகோதரிகள் ஒருமித்த வாசம் பண்ணுகிறது. எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது! அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுவதையால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். ஆனால் வெளிக்கூடத்தில் ஆனந்த தலைகளை கத்தரை காணி அவரை கேட்கப்படுவேன். உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக நம் அருகாமையில் ஏற்படுத்தி சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். நாம் நின்றவரை கீர்த்தனையில் 238வது கீர்த்தனை சேனைகளின் கர்த்தரே என்ற கீர்த்தனையும், அதைத் தொடர்ந்து 2ஆம் கீர்த்தனையாக 264வது கீர்த்தனை தேவனே இயேசுநாதனே என்ற கீர்த்தனை பாடுவோம். முதல் கீர்த்தனையில் 1ஆம் காணிக்கையும் 2ஆம் கீர்த்தனையில் 2ஆம் காணிக்கையும் சேர்க்கிறது. Oh
ஜீவனமான மார்க்கத்தை உமது அருமையான குமாரனின் ரத்தத்தினால் எங்களுக்கு உண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்திரராயும் அவர் மூலமாக உம்மாண்டை வருகிறோம். எங்களையும் இந்த காணிக்கைகளையும் உங்களுடைய நாம மகிழ்ச்சிக்காக அங்கீகரித்து விடும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உடவைகள் எல்லாம் உமது கருத்திலே வாங்கி ஒப்பங்கிக் கொள்கின்றோம். நாம் சேர்த்து சொல்வோம். இயேசுவே உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் உமது சீஷர் மத்தியில் பிரசனமாக இருந்தது போலவே நீங்கள் மத்தியில் பிரசனமாகி அப்பத்தை பிற்கையில் எங்கள் விளைச்செல்கிறோம். நீரே பிதாவோடும் பரிசுத்தாவோடும் சதா காலம் ஒரே கடவுளாய் ஜீவித்த அரசாகிறீர். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு தோத்திரம் செலுத்த கடவும். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வவல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் இக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடவுமா இருக்கிறது. உமது குமாரன் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவர்களோடு எல்லாவற்றையும் படைத்தீர். மனிதனையும் உமது சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்த பொழுது புது படைப்பின் முதலாக நீர் அவனை மீட்டுக் கொண்டீர். ஆதலால் தூதரோடும் தூதரோடும் சபை அனைத்தோடும் தங்களது நன்மையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேவைகளை கத்தரான தேவனை பரிசுத்த 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 வானமும் பூமியும் மகிழ்ச்சியாக இருக்கின்றன. தேவருக்கு மகிமை உண்டாவதாக என்று நாமல் நம்மை தோற்றிருக்கிறோம். கத்தரை நாமத்தினாலே வந்தவரும் வருகிறோம் உணர்த்திலே ஓசன்னா. ஆம் கடவுளை நீ பரிசுத்தர், நீ தோற்றிருக்கப்பட்டவர். தேவரின் மனிதனின் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரனுக்குமானாகிய இயேசு கிறிஸ்துவின் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்தங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தம்மை தாமே பலியாய் ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணம் போதுமான பலிகளில் காணிக்கைகளில் பரிகாரத்தையும் செலுத்துதல் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்னென்றைக்கு நினைப்பூட்டும் ஞாபகத்தை நினைவித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி நமது பரிசுத்த நற்செய்தியை கட்டளையிட்டு இருக்கின்றாரே. அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம் என நினைவு கூறும்படி இந்த செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சித்தப்படுகிற புது உடன்படிக்கக்கூடிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ண பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இந்த செய்யுங்கள் என்று திருவுலகம் பண்ணினார். ஆமென். கர்த்தாவே, உமது மரணத்தை நினைவு கூறுகிறோம், உமது உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம், திரும்ப வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கே தொந்தரவு உண்டாவதாக. ஆதலால் கடவுளே, உமது குமாரனாகிய ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்ப வரும் அளவும் அவருடைய பூர்த்தி செய்கிறோம். அவரில் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் தேவனை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள கடவுளே, நாங்கள் பிக்கிறப்போ கிருஷ்ணனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிருஷ்ணனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரை தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஒரு பரிசுத்தாவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கின்றோம். நாங்கள் எல்லோரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவை கூட்டி இணைக்கப்பட்டவர்களாய் விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகிய அவர்கள் எல்லாவற்றையும் வளர்த்து கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்தாவியோடு ஐக்கியமாகிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கும் அவர் மூலமாய் சகல நலமும் மகிமையும் என்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். நமது ரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவர்கள் தைரியத்தோடு சொல்வோம். பரமண்டல இருக்கிற பிதாவே, நம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, நம்முடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. நண்பர்கள் லாபத்தை கொடுக்கின்ற தாரும் எங்கள் விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்காமல் தீவிரம் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் நன்மையும் மகிமையும் என்றைக்கும் உங்களுடைய. ஆமென். கிறிஸ்துவின் நற்கருணையான இந்த திருவிருந்தில் பங்கு பெற இருக்கும் நாம் நம்மை தாழ்த்தி அவரை கடந்து எடுத்துக் கொடுப்போம். நாம் அனைவரும் சேர்ந்து தாழ்மை நிறைவேடலை இழப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவை, எங்கள் சுயநிதியை நம்பி நாங்கள் உடைய பந்தியில் சேர துணியாமல் எவருடைய அளவற்ற இறக்கத்தை நம்பி சேர்க்கிறோம். நம்முடைய மேசை கீழ் துணுக்கைகளை கொள்கைக் கொள்ள நாங்கள் பாத்திரம் அல்ல, ஆனால் தேவர்கள் எப்பொழுது இறக்கம் செய்கிற லட்சணமாக ஆண்டவராக இருக்கிறேன்.
பிதாவே, உமது அருமையான குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மரியாதை சரீரத்தாலும் ரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவர்களும் அவர் எங்களுக்குள்ளும் மாசமாய் இருக்கிற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் எங்களுக்கு கிருபை செய்தார்களோ. ஆமென். நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா?
கிறிஸ்துவின் சரீரம் விரதமாகிய சாக்கிரமத்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்வதாக நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்த கடவோம். நாம் அனைவரும் சேர்ந்து தாவீது எடுத்த தோத்திர ஜபத்தை எழுப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாமம் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் நிறுத்திருக்கபடி உங்கள் இருதயத்தையும் சிந்தனைகளையும் காக்க கடவது கடவுள் மைந்தன் தூயாவியும் ஆகிய சகலமுள்ள பொருந்தின தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவது. எல்லோருக்கும் மாவுன்னதர் கத்தாதி கத்தரை என்ற பாவலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம்.
கடவுள் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வர கடவோம்.